உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னா வித் ப்ரூஃபோட காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நானும் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஓகேவா? ஸோ நான் பண்ண 3 நாள் சேலஞ்சுமே வந்து ஃபேக் கிடையாது, வித் ப்ரூஃபோட தான் நான் வந்து எல்லாமே போட்டேன். ஓகேவா? Day 3 ஆல்ரெடி டைம் 9:30 ஆகிடுச்சு. இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் Day 3 ரேபிடோ சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என் பேர் அரவிந்த். வெல்கம் பேக் டு ஹேங்கோவர் ஸ்டோரிஸ் தமிழ். ஓகே, வழக்கம் போல தான் இந்த வீடியோவோட எண்ட்லையும் நமக்கு Day 3 சேலஞ்சில் எவ்வளோ ரைடு கிடச்சிச்சு, அதனால நம்ம மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணோங்கிறத நான் அந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேங்க. அதே மாதிரி சேலஞ்ச் 1 சேலஞ்ச் 2 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாது. ஓகேவா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 minutes later. ஒரு வழியா 15 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ரைடு கிடைச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா தெரியும், மணி வந்து இப்போது 10:05 ஆகுது. நம்ம ஃபர்ஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. மோதரில் இன்றைக்கி டேவே ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ரைடு வந்து எப்போ கிடைக்கிது என்னன்னு சொல்லிட்டு. வந்து டைம் வந்து 11:20 ஆகுது. ஒரு வழியாக இப்போ தான் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து பிக்கப் பண்ண வந்து போயிட்டுருக்கேன். இந்த ரைடை முடிச்சுட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். டைம் 11:23 ஆகுது. செகண்ட் ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணுறேன். தேர்ட் ரைடு எத்தனை மணிக்கு கிடைக்கிது, எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ண அடுத்த 10 நிமிஷத்தில் தேர்ட் ரைடு வந்து இப்போ கிடச்சிருச்சு. தேர்ட் ரைடை தான் வந்து நான் இப்போது பிக்கப் பண்ண போகிறேன். பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போது தேர்டு ரைடு முடித்த கையோட வந்து நமக்கு வந்து டக்குன்னு ஃபோர்த் ரைடு வந்து கிடச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு வழியாக வந்து ஃபோர்த் ரைடையும் முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. நம்ம டோட்டலாக வந்து 4 ரைடு வந்து முடிச்சிருக்கோம். விஷயம் வந்து நான் சொல்லணும் இந்த வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரைடு கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கிளம்பி போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிக்கப் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கேன்சல் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அவங்க கால் பண்ணுறப்பே வந்து வேணுமா வேணாமான்னு சொல்லிடுங்க. வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. எனக்கு இப்போ அந்த மாதிரி தான் தேர்ட் ரைடு வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுது, கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் 5th ரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. பார்க்கலாம் 5th ரைடு வந்து கிடைக்க எவ்வளோ நேரம் ஆகுது. 4th ரைடு முடித்த ஒரு 5 மினிட்ஸில் வந்து 5th ரைடும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரிப்பையும் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. டோட்டலாக வந்து 5 ரைடு வந்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் 6th ரைடுக்கு தான் வெயிட்டிங். 6th ரைடு எவ்வளோ நேரம் கழிச்சு கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 1 hour later. டைம் கரெக்டாக வந்து 1:30 ஆகுது. இப்போ வந்து 5th ரைடு முடிஞ்சு 6th ரைடு வந்து கிடச்சிருக்கு. 5th ரைடு முடிஞ்சு 1 hour கழிச்சு தான் இப்போ 6th ரைடு கிடச்சிருக்கு. ஸோ வந்து ரைடை முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டைம் 1:40 ஆகுது. இப்போ தான் வந்து 6th ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து 7th ரைடு வந்து கிடச்சிருச்சு. இப்போ அட்டன் பண்ணிட்டேன். இப்போ 7th ரைடை பிக்கப் பண்ண தான் வந்து போகிறேன். ஸோ பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் வந்து 7th ரைடை வந்து ட்ராப் பண்ணேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:55 ஆகுது. ட்ராப் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா 8th ரைடு வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 2 o'clock வந்து இன்றைக்கி 8th ரைடு வந்து கிடச்சிருச்சு. 8வது ரைடு வந்து அட்டன் பண்ணிட்டேன். ஸோ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு நான் அவங்களை வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டைம் 2:15 ஆகுது. 8th ரைடை வந்து ட்ராப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, நமக்கு வந்து 9th ரைடு கிடச்சிருச்சுங்க. பாருங்க, இப்போ அந்த 9th ரைடை பிக்கப் பண்ண தான் நான் போயிட்டுருக்கேன். அவரை பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:45 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லஞ்சு முடிச்சு 3:30க்கு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். 3:35க்கு நமக்கு 10th ரைடு கிடச்சிச்சு. ஸோ கஸ்டமர் வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், எனக்கு 4:15க்கு ட்ரெயின், கொஞ்சம் உடனே வாங்கன்னு சொன்னதுனால
என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவரை கொண்டு வந்து இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 10 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4. ஸோ இதுக்கப்புறம் வந்து எத்தனை ரைடு கிடைக்கிது நமக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. நமக்கு வந்து 11th ரைடு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரைடை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ 11th ரைடை முடிச்சுட்டு டைம் என்ன ஆகுது, அடுத்து 12th ரைடு எப்போ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:35 ஆகுது. நமக்கு வந்து 11th ரைடு கம்ப்ளீட் பண்ணி இப்போ 12th ரைடு வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கிறேன். வந்து 12th ரைடு தான் தெரியும் மேக்ஸிமம் நம்ம சேலஞ்சஸில் 2 நாள் சேலஞ்சில் வந்து நம்ம மேக்ஸிமம் ரைடு. ஸோ இன்றைக்கி வந்து 12 ரைடை தாண்டி நம்மளால் எடுக்க முடியுதா, இல்லை கடைசி ரைடு நமக்கு 12வது ரைடு தானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 12th ரைடை முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக டைம் 5 மணி ஆகுது. நம்ம வந்து 12 ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு 1 hour வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அந்த 1 hourக்குள்ளே எத்தனை ரைடு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். டைம் வந்து 5 o'clock ஆகுது. வெற்றிகரமாக 13வது ரைடு அட்டன் பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி Day 3 சேலஞ்சில் வந்து ஹையஸ்ட் ரைடை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 13th ரைடு கிடச்சிட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 PM தான் ஆகுது. ஸோ நம்ம 13th ரைடை முடிச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? இப்போது டைம் வந்து 5:30 ஆகுது. நம்ம வந்து 13 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 6 PM ஆகுது. பேஸ் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, இருட்டிருச்சு. ஸோ நமக்கு 13வது ஆர்டர் முடிஞ்சு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரைடு முடிஞ்சு 14வது ரைடு நமக்கு கிடச்சிச்சு. அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15வது ரைடு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து நான் பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ 15வது ரைடை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? 1 hour later. டைம் வந்து கரெக்டாக 7 மணி ஆகுது. நான் வந்து இதோட ரைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த டாஸ்க்கை எண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எவ்வளோ ரைடுன்னு தெரியுமாங்க? பாருங்கள் நீங்களே, கிட்டத்தட்ட 15 ரைடுங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகங்க. 15 ரைடு நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரேபிட்டோவில் வந்த நம்மளோட மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 15 ரைடுக்கு 467 ரூபா, ஓகேவா? அதுவே நமக்கு டிப்ஸு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சது வந்து 637 ரூபாங்க. அதில் 200 ரூபா பெட்ரோல் நான் போட்டேங்க. கிட்ட வந்து 70 ரூபா வந்து கேஷாக இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 367 ரூபா வந்து என் அக்கௌண்ட்டில் இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னா வித் ப்ரூஃபோட காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நானும் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, ஓகேவா? ஸோ நான் பண்ண 3 நாள் சேலஞ்சுமே வந்து ஃபேக் கிடையாது, வித் ப்ரூஃபோட தான் நான் வந்து எல்லாமே போட்டேன், ஓகேவா? ஸோ இன்றைக்கி Day 1 சேலஞ்ச், Day 2 சேலஞ்சை விட Day 3 சேலஞ்ச் நல்லாவே போணுச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து 12 ரைடு, நேற்று வந்து வெறும் 8 ரைடு தான் கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ரைடு நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ரைடு கிடைக்கும். பட் வந்து டைம் 7 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு சுத்தமாக டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சேலஞ்சை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நான் கீழேயும் ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ Day 4 சேலஞ்சில் பார்க்கலாம்.